ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன கிடைக்கிறது, அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குட்டி பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்களே வியந்து போகிற அளவுக்கு இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. அதை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செம்புன்னு நம்ம உடம்புக்கு தேவையான எக்கச்சக்க மினரல்ஸ் இதில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும்னா தினமும் இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு வலிமை தர போரான் மினரலும் உலர் திராட்சையில் அதிகமாக இருக்குது. ஸோ இது எலும்புகளை வலுவுப்படுத்தி மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை தள்ளி போட வைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூந்தலுக்கும் சரி சருமத்துக்கும் சரி பலன்னு ஹெல்த்தியாக இருக்கணும்னா தினமும் உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் இருக்குங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான சக்தியையும் அதிகரிக்கிற அளவுக்கு இந்த உலர் திராட்சையில் நிறைய பலன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலர் திராட்சையை தண்ணீரில் ஊற வச்சு தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு தனியாக மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான பிரச்சனைக்கு உடனே தீர்வு இருக்குங்க. நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 5 அல்லது 6 உலர் திராட்சைகளை சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு மறுநாள் காலையில் மலம் சுலபமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு வெயிட் போடணும்னு நினைக்கிறீங்களா, தினமும் கொஞ்சம் இந்த உலர் திராட்சைகளோடு பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வறட்டு இருமல் இருக்கிறவங்க, நாக்கு அடிக்கடி உலர்ந்து போதல் அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதிக தாகம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த உலர் திராட்சை ஒரு பெரிய பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமானையாக இருப்பதால் நோய்கள் வராமலும் தடுக்குதுங்க. வயிற்றுப்போக்கு இருக்கிறப்ப ஜீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு தண்ணீரில் சில உலர் திராட்சைகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தினமும் இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் கூட இரத்த அழுத்தம் குறைஞ்சி உடம்பு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடல் புற்றுநோயை குணமாக்கவும் இதயம் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் இந்த உலர் திராட்சைக்கு பெரிய பங்கு இருக்குங்க. சர்க்கரை வியாதி இருப்பவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. உடலுக்கு ரொம்ப தேவையானது மட்டும் இல்லாமல் சத்தான உணவும் கூடங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி, சி, போலிக் ஆசிட், இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட நிறைய சத்துக்கள் நிறைந்து உள்ளதுங்க. 1 டம்ளர் நீரில் 10 உலர் திராட்சைகளை ஊற வைத்து மறுநாள் காலையில் நீருடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக தொற்று நோய்கள் குணமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலர் திராட்சையை நீரில் கொதிக்க வைத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடல் புண்கள் ஆறுங்க. உடல் வெப்பம் தணிவதற்கும் இந்த உலர் திராட்சை பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பாலில் இந்த உலர் திராட்சைகளை காய்ச்சி குடித்து வந்தீங்கன்னா இதய துடிப்பு சீராகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலர் திராட்சையை கொதிக்க வைத்து மசித்து தேன் கலந்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா தூக்கத்திற்கு பாலில் உலர் திராட்சையை இட்டு காய்ச்சி வடிகட்டிய பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் நல்லா வருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவீங்க.
உடலில் உள்ள இந்த ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நோய் குணமாக இந்த உலர் திராட்சை பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆண்கள் விரைப்புத்தன்மை குறைபாட்டில் அவதிப்பட்டு வந்தீங்கன்னா நாள்தோறும் இந்த உலர் திராட்சைகளை ஒரு கையளவு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த உலர் திராட்சை ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. எலும்புகளின் வலிமைக்கு தேவையான கால்சியம் இந்த உலர் திராட்சையில் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் போன்ற இயற்கை சர்க்கரை மிகுதியாக உள்ளது. எனவே உடனடி சக்தியையும் வழங்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்கள், வேலை செய்பவர்கள், முதியோர்கள் போன்றவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இரத்த சோகை பார்த்திங்கன்னா பெண்கள், இளைஞர்கள் மத்தியில் பொதுவானதாக இருக்குங்க. இந்த ட்ரை கிரேப்ஸில் இருக்கக்கூடிய இரும்பு, செம்பு, பி வைட்டமின்கள் உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை சமநிலையாக வைத்திருக்க இது உதவுதுங்க. பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது அதிகரிக்க எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் அதிகரிச்சுட்டே வருதுங்க. அதுக்கு ட்ரை கிரேப்ஸில் இருக்கக்கூடிய கால்சியம், பொட்டாசியம், போரான் ஆகியவை உள்ளதால் எலும்பு அடர்த்தியை பராமரிக்க உதவுவதால் இந்த ட்ரை கிரேப்ஸ் ஒரு நல்ல மூட்டுவலி பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குங்க. இதயத்திற்கு கூட இது நல்லதாக கருதப்பட்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நவீன வாழ்க்கையின் மன அழுத்தத்தில் இதய ஆரோக்கியம் முக்கியமாக இருக்குங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் காரணமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இது உதவி புரிவதால் இது இரத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து உங்கள் உடலை பாதுகாக்கவும் இது மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகள் வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தி முகப்பரு தடுப்பதிலும் உதவி புரிகிறது. இதனால் இந்த ட்ரை கிரேப்ஸை மக்கள் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள தொடங்கி இருக்காங்க. இதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது. இதன் காரணமாக மூளைக்கு ஆக்சிஜன் வழக்கம்போல் மேம்பட்டு கவனம் மற்றும் நினைவுத்திறன் அதிகமாக இருக்குங்க. இந்த உலர் திராட்சையை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிட்லாம். இது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஊற வைத்த ட்ரை கிரேப்ஸ் அதிக சத்தை குடலால் எளிதில் உறிஞ்சு கொள்ள உதவுங்க. அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புமா, பொங்கல், பாயாசம், சேலட் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க. இடை சிற்றுண்டியாகவும் சாப்பிடலாம். அதாவது பயணத்தில், அலுவலகத்தில், பள்ளியில் பசி எடுக்கும்போது இந்த ட்ரை கிரேப்ஸை சாப்பிட்டு வந்தோம்னா அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிதமான அளவில் சாப்பிட வேண்டும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. எல்லாமே ஒரு அளவு தாங்க. இந்த ட்ரை கிரேப்ஸில் அதிக கலோரி உள்ளதால் தினமும் ஒரு கைப்பிடி அளவே போதுமானதாக இருக்குங்க. இந்த ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா சிறியதாக இருந்தாலும் அவற்றின் நன்மைகள் அதிகமாக இருக்குங்க. செரிமானம், நோய் எதிர்ப்பு, எலும்பு, இதயம் அனைத்திற்குமே இது ஒரு நல்ல உணவாக இருக்குது. உங்களுடைய அன்றாட உணவில் இவற்றை சேர்த்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. சர்க்கரை வியாதி இருப்பவங்க இந்த ட்ரை கிரேப்ஸை சாப்பிட்லாம். ஆனால் மிகவும் குறைந்த மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டுமே சாப்பிடணுங்க. ஏன் அப்படின்னா அவற்றின் இயற்கை சர்க்கரை அதிகமாக உள்ளது. திடீர் இரத்த சர்க்கரை உயர்வு ஏற்படலாம். அதனால் நார் சத்தும் அதிகமாக உணவுடன் சேர்த்து சாப்பிடுவது சிறந்ததுங்க. உங்களின் தனிப்பட்ட உடல்நல தேவைகளை பொறுத்து ஒரு மருத்துவர் அல்லது உணவு நிபுணரிடம் ஆலோசித்து இதை சாப்பிடுவது நல்லதுங்க. இந்த ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சத்து அதிகம் உள்ளதால் குடலுக்குள் நீரை இழுத்து மலம் மூலமாக்குகிறது. வழக்கமாக சாப்பிட்டால் குடல் இயக்கம் மேம்பட்டு ப்ளோட்டிங் மற்றும் ஸ்லக்கிங் டைஜஷன் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கப்படுகிறது. இது மலச்சிக்கலுக்கு இயற்கையான மற்றும் மென்மையான மருந்தாக கருதப்பட்டு வருதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கிரேப்ஸ் ஒரு நல்ல சிற்றுண்டியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவான சக்தி, இரும்பு மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கிய சத்துக்கள் இதில் இருப்பதனால இயற்கை சர்க்கரை அளவு உயர்ந்ததால் குறிப்பாக இளம் குழந்தைகளுக்கு அளவை கட்டுப்படுத்துவது அவசியமாக இருக்குங்க.
குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதனால வயதான தோற்றம், சோர்வு, டல்னஸ் ஆகியவற்றை உருவாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை இந்த உலர் திராட்சை தடுக்குது. தோல் மேம்பட்டு முகப்பரு ஏற்படுத்தும் அலர்ஜி குறைந்து தோல் உள்ளிருந்து ஈரப்பதம் பெறுகிறது. இதனால் உணவில் சேர்த்தால் மெதுவாக தோல் அமைப்பு மற்றும் அழகு மேம்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. என்னங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உலர் திராட்சை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்களுக்கு பயனுள்ள கருத்து தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி.